Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பாக நடைபெறுகிற இந்த இருட்டோடு ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பாகவும் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 31ஆம் அதிகாரம். இந்த 31ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை ஆண்டவர் நமக்கு இந்த ஜூலை மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக கத்தர் கொடுத்தார். ஆகையால் அந்த வசனங்களை அல்லது அந்த அதிகாரத்தில் உள்ள அநேக வசனங்களை இந்த நாட்களிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு என்று சொல். இந்நாட்களிலே மனுஷர் அநேக காரியங்களை நம்பிக்கொண்டிருக்கிறதான நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை, உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. முடிவை பற்றி நம்பிக்கை குறித்துதான் இந்த நாளிலே நாம் தியானிக்கவிருக்கிறோம். எவ்வகையான முடிவு, அதிலே எவ்வகையான நம்பிக்கையை நாம் வைக்க முடியும் என்று சொல்லி நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. ஆனால் ஆண்டவர் அநேக காரியங்களுக்கு முடிவை வைத்திருக்கிறார். அந்த முடிவை மேலே நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த முடிவிலே நம்முடைய நம்பிக்கை இருக்கும்போது அந்த நம்பிக்கை நமக்கு நிச்சயமாகவே கைகூடி வர பண்ண கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக ஒரு காரியங்களுக்கு முடிவு உண்டு. நாம் அதிலே நம்பிக்கையாய் இருக்கும்போது அதிலிருந்து ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதை நம்மால் காண முடியும். ஆகையால் தான் அந்த எரேமியா 31:17 சொல்கிறது, உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு என்று சொல்லி. நம்பிக்கை இருக்கட்டும் என்று சொல்லவில்லை, நம்பிக்கை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. ஆகையால் எந்த ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிறோம் அதன் முடிவு ஆண்டவர் சம்பூர்ணமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அதன் முடிவு நல்லது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் எப்படிப்பட்ட காரியங்களுக்கு முடிவு நல்லது என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு 3 காரியங்களை நாம் இந்த நாளிலே தியானித்து கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யோபுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோபுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, முதலாவது எதிலிருந்து ஒரு முடிவு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் என்றால், மனிதன் அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருக்கிற கற்களை கடையாந்திரம் மட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கும் அங்கே முடிவுண்டாக்குகிறான். இருளுக்கும் அங்கே முடிவுண்டாக்குகிறான். அப்படியானால் நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே பல விதமான இருள் சூழ்ந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும்.
அப்படியானால் அந்த இருளில் இருந்து ஒரு முடிவு உண்டாக வேண்டும். ஆண்டவர் ஒரு முடிவை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த முடிவின் மேலே நம்முடைய நம்பிக்கை வைப்பதற்கு முதலாவது எந்த காரியத்திலிருந்து ஒரு முடிவு வேண்டும் என்று சொன்னால், இருளுக்கு ஒரு முடிவு. அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருக்கிற கற்களை கடையாந்திரம் மட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கும் அங்கே முடிவுண்டாக்குகிறான் மனிதன். மனிதனாலேயே இந்த காரியங்களை செய்ய முடியும் என்று சொன்னான். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கும் மரண இருளின் தேசத்தில் நடக்கிறவர்களுக்கும் பெரிய வெளிச்சத்தை உண்டு பண்ணின நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதான எல்லா விதமான இருளுக்கும் ஒரு முடிவை உண்டாக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இருள் பூமியை மூடுகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது, ஏற்கனவே வந்தும் இருக்கிறது. ஆகையால் இருள் சூழ்ந்த இந்த லோகத்தில் நாம் கடந்து செல்ல வேண்டிய ஒரு வெளிச்சத்துக்குள்ளாக நம்மை ஆண்டவர் நடத்துவதற்கு இந்த இருளுக்கு ஒரு முடிவுண்டாக்க போகிறார். இன்னைக்கு அதிகாலை இருட்டோட வேளையிலே வந்து எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய், ஏன் ஊழியம் செய்கிறவர்களாய் கூட நாம் இருக்கலாம். ஆனால் அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான இருள்கள் சூழ்ந்திருக்கலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலே வருகிற இருள் ஒவ்வொரு விதமாக இருக்கிறதை நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியும். இருள் என்று சொல்லும் போது அங்கே நம்மால் ஒன்றையும் கண்டுகொள்ள முடியாது. ஒரு தெளிவில்லாத ஒரு காரியம், ஏதோ ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது என்று சொன்னார். அந்நேரத்திலே நம்மால் தடவி 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 போகிற ஒரு நிலைமைக்குள்ளாக நாம் தள்ளப்படுகிறதை நம்மால் அநேக நேரங்களிலே காண முடியும். நான் ஊழியம் தானே செய்கிறேன், எனக்கு ஏன் இந்த இருள் என்று நான் கேட்கக்கூடாது. ஆண்டவர் அனுமதிக்காத எந்த ஒரு காரியமும் தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலே நடைபெறுவதே கிடையாது. ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறது. அது சாத்தானே வந்து நம்மை சோதித்தாலும் கூட ஆண்டவர் அவனுக்கு அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் அவன் நம்மை வந்து சோதிக்க முடியும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை அவன் பெற்றுக் கொள்ளுவான் என்று யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் சோதனை காலம் வரும்போது இருள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இருளுக்கு ஒரு முடிவை உண்டாக்க போகிறேன் என்று. அந்த இருளுக்கு முடிவுண்டாவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், மலை அக்னியாய் எரிகையில் இருளின் நடுவிலிருந்து உண்டான சத்தத்தை நீங்கள் கேட்டபோது கோத்திர தலைவரும் மூப்பருமாகிய நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். அக்னியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய சத்தத்தையும் கேட்டோம். தேவன் மனுஷனோட பேசியும் அவன் உயிரோடு இருக்கிறதை இந்நாளிலே கண்டோம். ஹல்லேலூயா. இருளின் நடுவில் இருந்து
அக்கினி எரிகிறது, அந்த அக்கினியிலிருந்து தேவ சப்தம் கேட்கிறது. ஆனால் நம்முடைய இருளுக்கு, நம்முடைய ஜீவியத்தில் உள்ள இருளுக்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்குகிறார் என்று சொன்னான். அது அவருடைய சப்தத்தை குமுற பண்ணும்போது அந்த இருளில் இருந்து, அந்த இருளின் நடுவில் இருந்து உண்டான சத்தம். அங்கே அக்கினி எரிகிறது, ஆனால் அங்கே இருள் இருக்கிறது. இது எவ்வளோ ஒரு எதிர்மறையான காரியம் பாருங்களேன். அக்கினி எரிகிறது, ஆனால் அங்கே நடுவில் என்ன இருக்கிறதா? இருள் இருக்கிறது. இதுதான் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கை, ஒரு அக்கினிமயமான ஒரு வாழ்க்கை. நல்ல அபிஷேகம், நல்ல பிரசனம், நல்ல வேத வாசிப்பு, நல்ல ஜெபம், நல்ல தேவ பிள்ளைகளோடு கூடிய ஐக்கியம். ஆனால் அதன் நடுவிலே ஒரு இருள். ஆனால் அந்த இருளுக்கு தேவன் ஒரு முடிவை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த அக்கினி, அந்த இருளில் இருந்து ஒரு சப்தம் புறப்படுகிறது. அது தேவ சப்தம். கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். அக்கினியின் நடுவில் இருந்து உண்டான அவருடைய சத்தத்தை கேட்டோம். தேவன் மனுஷனோடு பேசியும் அவன் உயிரோடு இருக்கிறதை இந்நாளிலே கண்டோம். தேவன் மனுஷரோடு பேசும்போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா இருளுக்கும் ஒரு முடிவுண்டாகும். இருளுக்கு ஒரு முடிவுண்டாகும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? எனக்கு இருக்கிறதா? அநேக நேரங்களில் நாம் இருளின் வழியாக கடந்து செல்லும் போது நம்பிக்கையற்றவர்களாய்தான் நாம் கடந்து செல்கிறோம். ஆனால் அந்த அக்கினியின் நடுவிலே, அந்த இருளில் இருந்து அந்த அக்கினியாய் புறப்படுகிற தேவ சப்தத்தை கேட்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது நம்முடைய இருளுக்கு ஒரு பெரிய ஒரு முடிவுண்டாகும் என்பதிலே நமக்கு சந்தேகம் இல்லை. ஒரு பெரிய முடிவுண்டாகும். இருளுக்கு ஒரு முடிவை உண்டாக்குகிற நம்முடைய தேவன் நம்முடைய சப்தத்தை குமுற பண்ணினார் என்று நாம் யோபுவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் தம்முடைய சப்தத்தை குமுற பண்ணும்போது கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராம். கிரகிக்க கூடாத பெரிய காரியம். என்ன ஒரு தேவன் பாருங்க, நமக்கு உள்ள ஒரு தேவன் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார். இந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 34 அதிகாரம் 33 வசனம். நீர் அப்படி செய்ய மாட்டேன் என்கிறபடியான், மன்னிக்க வேண்டும், 33. தேவன் தம்முடைய குரலை, தம்முடைய சப்தத்தை குமர பண்ணும்போது அவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நமக்காக செய்கிற தேவனாயிருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 37 அதிகாரம் 5 வசனம். யோபு 37:5. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆண்டவர் ஒரு இருளுக்கு, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில உள்ள இருளுக்கு ஒரு முடிவை உண்டாக்குகிறார் என்று சொன்னார். அந்த இருளின் நடுவிலே அக்கினியாய் பிரகாசிக்கிற தேவன் அவர் தம்முடைய சப்தத்தை குமுற பண்ணுகிறார். ஒரு இடி முழக்கத்தை போல குமுற பண்ணி அதிசயங்கள் செய்கிறவர். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நமக்காக செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள இருள் முடிவடைகிறது. சீக்கிரத்திலே முடிவடையும் போது வேற ஒரு இருள் மறுபடியும் தோன்றலாம். ஆனால் நாம் மறந்து விடக்கூடாது. அதன் நடுவிலே
தேவனுடைய சத்தம் நமக்கு கேட்கிறதா என்று சொல்லி நாம் உற்று கவனிக்க வேண்டும். உற்று கவனிக்கும் போது அவருடைய சத்தத்தை அவர் குமுற பண்ணி நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நமக்கு செய்கிற ஒரு நல்ல தேவனாய் அவர் நமக்கு இருக்கிறார். ஆகையால்தான் அன்னாள் கர்த்தரை துதித்து பாடும் பொழுது அந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இவ்வாறாக பாடுகிறார். 1 சாமுவேல் 2:9, அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளிலே மௌனம் ஆவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்ளுவதில்லை. ஒருவேளை துன்மார்க்கரினாலே நமக்கு இந்த இருள் நேர்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த இருளின் நடுவிலே ஆண்டவர் எழும்பி தம்முடைய சத்தத்தை தேவ பிள்ளைகளுக்கு குமர பண்ணும்போது அவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறார். ஆனால் துன்மார்க்கனுக்கு அந்த இருளிலேதான் மௌனத்தை கொடுத்து விடும். ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறார் என் அண்ணன். எவ்வளவு நாட்கள் பெண்ணினாளுடைய நிந்தைகள், ஏனைய மக்களுடைய நிந்தைகள் எல்லாவற்றையும் சுமந்து 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 எத்தனை வருடங்கள் இருளிலே இருந்த ஒரு அண்ணாளுக்கு ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை தம்முடைய சத்தத்தை குமுற பண்ணி கிரகிக்க கூடாத பல வருடங்களாய் மலடியாய் இருந்த அந்த ஸ்திரீயை கர்த்தர் நினைத்தருளி கடாட்சித்து ஒரு பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளை தான் முதல் பேசவா மட்டும் தீர்க்கதரிசியாய் விளங்கும்படியாக ஒரு குழந்தையை கொடுத்தாரே. அவளுடைய வாழ்க்கையிலே அந்த இருள் நீங்கினது, அந்த இருளுக்கு முடிவு வந்தது. ஆனால் அந்த இருளிலே அந்த துன்மார்க்கர் மௌனமாவார்கள், மௌனமாவார்கள். பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக எத்தனை பேர் பலன் கொண்டு, எத்தனை துன்மார்க்கர் பலன் கொண்டு நம்ம இருளிலே தள்ளும்படியாக இருளை நமக்கு வாசஸ்தலமாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் ஒன்று மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த இருளின் நடுவிலும் நம்முடைய தேவன் எழுந்தருளி அக்கினியாய் பிரகாசித்து அவருடைய சத்தத்தை குமுற பண்ணி அந்த இருளை வெளிச்சமாய் அந்த இருளுக்கு ஒரு முடிவுண்டாக்கி வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வருகிறது மட்டுமல்ல, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நமக்கு செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது எதற்கு முடிவு என்று சொல்லி பார்க்கும் பொழுது தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. ஆண்டவர் இரண்டாவது எதற்கு ஒரு முடிவு உண்டாக்குகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, தானியேல் 12:13, நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்திற்கு எழுந்திருப்பாய் என்றார். நீ இளைப்பாரி கொண்டிரு. இளைப்பாறுவதற்கான ஒரு முடிவு, இளைப்பாறுவதற்கான ஒரு முடிவு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அநேகர் இளைப்பாறுதல் என்று சொல்லும் போது, தேவ சமூகத்துக்கு போய் நாம் மரித்த பின்பு பரதீசில இளைப்பாறுதல் பெற்றுக் கொள்கிறோமே, அதுதான் என்று நினைத்துக் கொள்கிறோம். நமக்கு இந்த பூமியிலும் இளைப்பாறுதல் வேண்டுமே. இந்த பூமியிலும் நம்மை ஆண்டவர் இளைப்பாற வைக்க வேண்டும். இங்கே நாம் பார்க்கிறோம்,
இளைப்பாறுகிறதுக்கான ஒரு முடிவு, இளைப்பாறுதலுக்கான ஒரு முடிவு. முதலாவது இருளுக்கு முடிவு, இரண்டாவது இளைப்பாறுதல். இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் இளைப்பாறுதல் அற்று, ஆறுதல் அற்று, தேறுதல் அற்று, ஆங்காங்கே 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 நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே நடைபெறுகிற சம்பவங்களினாலே இளைப்பாறுதல் அடையாமல் இருக்கும். இரவிலே தூக்கம் வரவில்லை, காலையிலே எழுந்திருக்க முடியவில்லையே, என் வேலைகளை செய்ய முடியவில்லையே. இளைப்பாறுதல் அற்று, இளைப்பாறுதல் இல்லாத ஒரு குருவியை போல, ஒரு பறவையை போல ஆங்காங்கே பறந்து 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 திரிந்து எங்கே இளைப்பாற முடியும்? நம் நோவாவின் காலத்திலே வாசிக்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே, இந்த தண்ணீர் எல்லாம் வற்றி போனதோ என்று சொல்லி நோவா பேழையிலிருந்து ஒரு புறாவை வெளியே அனுப்பினார். அது இளைப்பாறுவதற்கு இடம் இல்லாமையால் அது திரும்பி பேழைக்குள்ளே வந்தது. அது வெளியிலே போனது, வெளியிலே போய் எல்லா இடங்களிலும் போய் உட்கார்ந்து பார்க்கிறது, எங்கேயும் தனக்கு இளைப்பாறுதல் இல்லை. திரும்பி வந்து விட்டது அந்த நோவாவின் பேழைக்குள்ளே. அப்படித்தான் நாமும் கூட இந்த பூமியிலே இளைப்பாறுதல் அற்று எங்கும் அங்கும் இங்கும் அங்கும் அலைந்து திரிகிறோமா? அவர்கள் எனக்கு ஜெபிப்பார்களா? இவர்கள் என்னுடைய காரியங்களுக்காக ஜெபிப்பார்களா? இந்த ஊழியக்காரர் எனக்கு வந்து என்னுடைய காரியங்களுக்காய் ஜெபிப்பார்களா? நல்லது, ஊழியக்காரர் ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களும் பரிந்து பேசி நமக்காக ஜெபிக்க வேண்டும். ஆனாலும் நாம் இளைப்பாறுதல் அற்றவர்களாய் எங்கும் அங்கும் அலைந்து திரியும் போது ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு உன்னத வார்த்தை என்னவென்று சொன்னார், நமக்கு இளைப்பாறுதல் எங்கே உண்டாகும், எப்பொழுது உண்டாகும்? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான தெரிந்த ஒரு வசனம், 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உனக்கு இளைப்பாறுதல். அதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு எங்கும் அங்கும் அலைந்து திரிகிறீர்களோ, ஒரு குருவியை போல, ஒரு பட்சியை போல, நான் பட்சியை போல பறந்து காக்கிற தேவன், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். லட்சக்கணக்கான மக்களை மோசே வழிநடத்தி கொண்டு வருகிறார். வேதனையோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு, கல்லெறிதலோடு, நிந்தைகளோடு, அவமானங்களோடு கூட கடந்து செல்லும் போது, ஆண்டவரே, இவர்கள் எல்லாம் நான் அக்கறைக்கு கொண்டு செல்ல வேண்டுமே என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதலை தருகிற தேவ சமூகம் தான் நம்முடைய இளைப்பாறுதலுக்கு ஒரு முடிவு. நாம் இங்கு அங்கு ஓடி சென்று நம்மாலே எந்த ஒரு முடிவையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த ஒரு காரியத்தையும் நாம் அடைந்து விட முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய சமூகம், என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், என் சமூகம் உனக்கு முன்பாக போகும் வழியை நாம் அறியாதிருக்கிறோமா? குருடருக்கு அவர்கள் அறியாத பாதையிலே வழியிலே நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். குருடரை அவர்கள் அறியாத ஒரு வழியிலே அவர் நடத்தி செல்லுகிறார்.
அந்த தேவனிடத்திலே, அந்த தேவனுடைய சமூகத்துக்கு நாம் வரும்போது அவர் நம்மை நடத்தி செல்லும். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். அவர் நம்மை நடத்தி செல்வார். அவர் நடத்துகிற பாதை வித்தியாசமாயிருக்கும். சில நேரம் அது நமக்கு கடினமாக காணப்படும். ஏன் ஆண்டவரே, இந்த ஒரு பாதை, இந்த ஒரு இடுக்கம், இந்த ஒரு நெருக்கம் என்று நாம் கேட்கலாம். ஆனால் அதன் வழியாக அவர் நம்மை நடத்தி செல்லும் போது அது குருடருக்கு அவர்கள் அறியாத ஒரு வழி. அவர்கள் அறியவில்லை, அவர்களுக்கு தெரியாத ஒரு பாதை. அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று ஏசாயா 42:16 நம்முடைய தேவன் சொல்லுகிறார். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் போது இருளும் வெளிச்சமாகும். நமக்கு ஒரு இளைப்பாறுதல் எப்படி கிடைக்கும்? நாம் அறியாத ஒரு பாதை, வழி, நாம் அறியாத ஒரு வழி, நமக்கு தெரியாத ஒரு பாதை, அதிலே ஆண்டவர் அழைத்து கொண்டு வருகிறது மட்டுமல்ல, இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். கைவிடாதிருப்பேன். அவர் நேற்று, இன்று, என்றென்றும் மாறாதவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆகையால் நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று எபிரேயர் 13:5-6 நாம் வாசிக்கிறோமே. அவர் நேற்றும், இன்றும், என்றென்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். மனுஷன் நம்மை கைவிடலாம், மனுஷன் நம்மை இருளான பாதையிலே நடத்தி சென்று அங்கே விட்டு போய்விடலாம், கைவிட்டு போய்விடலாம். நான் உன்னை கண் கலங்காமல் வைத்துக் கொள்வேன் என்று சொன்னவர்கள் எத்தனை பேர் நம்மை கைவிட்டு கண் கலங்க வைத்திருக்கிறார்கள். நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார்களா? நம் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்துல வந்து அந்த நெபுசரான் தான் சொல்லுகிறான், அந்த அதிபதி, பாபிலோனின் அதிபதி சொல்லுகிறான், நான் உன்னை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வேன். நீ என்னோடு கூட பாபிலோனுக்கு வருவதானால் அங்கே வா, இல்லை நீ இங்கே எருசலேமிலே இருப்பதானால் இங்கே இரு. ஆனால் ஒரு தீர்க்கதரிசி அல்லவா, கர்த்தருடைய பிள்ளை அல்லவா, அவர் மனுஷன் என்னை பத்திரமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பவில்லை. நான் என்னை பத்திரமாய் வைத்துக் கொள்வேன், பத்திரமாய் காப்பேன் என்று சொன்னான். ஆனால் அவனுடைய பத்திரமாய் காத்துக் கொள்ளுகிற அந்த கரங்களுக்குள்ளே எரேமியா தீர்க்கதரிசி அடங்கி போகாமல், கர்த்தர் என்னை அழைத்தார், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை பிரித்தெடுத்த தேவன் என்னை தீர்க்கதரிசியா இந்த பூமியிலே வைத்தார். அவர் எனக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளும் எனக்கு நிறைவேற்றினார், இன்னமும் நிறைவேற்றுவார். என்னை கொண்டும் சொல்லுகிற வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்றிருக்கிறான ஒரு உறுதியான விசுவாசம் இந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு இருந்தபடினாலே, கர்த்தருடைய சமூகத்திலே தான் நான் நிற்கிறேன் என்ற அந்த உறுதியோடு கூட அவர் இருந்ததினாலே அவர் மனுஷன் பத்திரமாய் காத்துக்கொள்வான் என்று அவனிடத்திலே போகாமல், அவனோடு கூட சென்று விடாமல், தேவன் என்னை காத்துக்கொள்வார் என்று தேவனுடைய பத்திரமான கருத்துக்குள்ளே அடங்கியிருந்து அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் என்று இருந்தபடியினாலே அந்த ஏசாயா 42 நாம் வாசித்த வண்ணமாக அவர்களுக்கு அதை செய்து முடிக்கும் வரைக்கும் நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொன்ன அந்த தேவனை நம்பி ஜீவித்த அந்த எரேமியா தீர்க்கதரிசியை, பஞ்ச காலம் இருந்தது, அழிவின் காலம் இருந்தது, எருசலேம் அழிக்கப்பட்டிருந்தது,
அந்நாட்களிலும் அவர் அங்கே இருந்து தேவனுக்காய் வைராக்கியமாய் நின்றதை நம் எரேமியாவின் வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். நல்ல தீர்க்கதரிசியின் வாழ்க்கை நமக்கு ஒரு முன் உதாரணம். இளைப்பாறுதலுக்கு ஒரு முடிவு, அது தேவ சமூகத்திலே மட்டும்தான். தேவ சமூகத்திலே மட்டும்தான். இந்த தேவ சமூகத்தை நாம் எப்படி நாடி தேடி பிடித்துக் கொள்ள முடியும்? எண்ணாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த தேவ சமூகத்தை பிடித்துக் கொள்வதற்கான ஒரு காரியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. ஹல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன தேவன் அவருடைய சமூகத்தை நாம் எப்படி கண்டடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய சமூகத்தின் நிமித்தம் அந்த தெய்வ ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைப்பதற்கு என்ன காரியத்தை அவர்களுக்கு முன்பாக வைத்திருந்தார் என்று சொன்னால், அது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. அது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டி தான் அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி கொடுத்தது. அப்படியானால் நமக்கு இளைப்பாறுதலுக்கு ஒரு முடிவு உண்டாக வேண்டும் என்று சொன்னார். அதாவது இளைப்பாறுதலுக்கு முடிவு என்று சொன்னால் இளைப்பாற முடிவு அல்ல, நமக்கு இளைப்பாறுதல் கிடைப்பதற்கு மற்ற எல்லா காரியங்களிலும் ஒரு முடிவு உண்டாக வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்ல வேண்டும். அந்த சமூகம் எப்படி செல்லுகிறது என்று சொன்னால் அவருடைய உடன்படிக்கையை கொண்டுதான் அது முன் செல்கிறது. அப்படியானால் உடன்படிக்கை பற்றி எதை குறிக்கிறது? தேவனுக்கும் நமக்கும் நடுவே உள்ளதான இந்த தேவனுடைய வார்த்தை தான். நம்ம எபிரேயர் நிருபத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இந்த உடன்படிக்கை பெட்டியிலே 10 கட்டளைகள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரம் வைக்கப்பட்டிருந்தது. ஆரோனின் தளித்த கோல் அதற்குள்ளே வைக்கப்பட்டது. இது எதை குறிக்கிறது? நம் தேவனோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கை. நான் உண்மையை ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே, நான் உண்மையே பின்பற்றி வருவேன் என்று சொன்ன அந்த உடன்படிக்கை, அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியே நம்மை அர்ப்பணிப்பு அந்த கற்பனைகள் அதை குறிக்கிறது. அந்த மன்னா அனுதினமும் அவர்களுக்கு பொழியப்பட்டது. எதுவரைக்கும்? அவர்கள் விளைச்சலை அறுத்து சாப்பிடுகிற வரைக்கும், அந்த கானான் தேசத்துக்குள்ளே சென்று அந்த விளைச்சலை அனுபவிக்கிற வரைக்கும், அந்த வனாந்திர வாழ்க்கையிலே மன்னா அவர்களுக்கு பொழியப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மோசேயின் மூலமாய் வனாந்திரத்திலே தெய்வ ஜனங்களுக்கு மன்னா கொடுக்கப்பட்டது. ஆனால் ஜீவ அப்பம் நானே. நான் தான் இந்த உலகத்துக்கு வார்த்தையாய் இருந்த தேவன் மாம்சமானார். அந்த வார்த்தையானவரை நாம் அனுதினமும் அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை, அன்றன்றைக்கு மன்னாவை அவர்கள் எடுத்து புசித்தார். அதுபோல நாமும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் புசிக்கும் போது நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இளைப்பாறுதலின் ஒரு முடிவு. அன்றைக்கு தானியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொன்ன அந்த இளைப்பாறுதலின் முடிவு நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னார். அனுதினமும் தேவ சமூகத்தை நாடுகிறவர்களால், அனுதினமும் வேத வசனத்தை வாசித்து தியானித்து அதிலே பலன் கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கும்போது நமக்கு ஒரு நல்ல இளைப்பாறுதலை தேவன் கொடுக்கிறவராயிருக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன்.
கடைசியாய் எந்த காரியத்திற்கு ஒரு முடிவு என்று சொன்னார், எந்த காரியத்திலே நம்மை அந்த முடிவிலே கொண்டு போய் நிறுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 73ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த வசனமும் அநேக முறை நாம் வாசிக்க கேட்டு தியானித்திருக்கிறோம். சங்கீதம் 73:24, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஒரு மகிமையின் முடிவு. இருளிலிருந்து நமக்கு ஒரு முடிவு, அது வெளிச்சத்துக்குள்ளாய் ஆண்டவர் நம்மை கொண்டு போகிற ஒரு காரியம். அவருடைய சத்தத்தை நாம் கேட்டு நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்கான காரியம். இரண்டாவதாக ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிற ஒரு முடிவு. அலைந்து திரிகிற வாழ்க்கையிலிருந்து ஒரு இளைப்பாறுதல், ஒரு இளைப்பாறுதல் வேத வசனமும் அவருடைய சமூகமும் நமக்கு கொடுக்க. இதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளும் போது ஒரு மகிமையின் முடிவை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு மகிமையான ஒரு முடிவு. நம் சங்கீதம் 8:5 நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம், நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன், நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். ஆண்டவர் நம்மை எப்படி உண்டாக்கி இருக்கிறார் என்று சொன்னால், தேவ தூதரிலும் சற்றுதான் சிறியவர்கள், சற்றுதான் சிறியவர்கள். அவர்களுக்கு இல்லாத ஒரு காரியம் நமக்கு கொடுத்திருக்கிறார், அது இந்த மாம்ச சரீரம். தேவ தூதர்களுக்கு இந்த மாம்ச சரீரம் கிடையாது. அதே வண்ணமாய் அவர்களுக்கு பிறப்பும் இறப்பும் கிடையாது. மனுஷனுக்கு இந்த மாம்ச சரீரம் கொடுக்கப்பட்டபடினாலே நமக்கு பிறப்பு ஒன்று உண்டு, இறப்பு என்று ஒன்று உண்டு. ஆகையால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ தூதரிலும் சற்று சிறியவனாகிய ஒரு மனுஷனை போல வந்தார் இந்த பூமிக்கு. ஏன்? அவர் சிறியவர் அல்ல, அவர் எல்லாரிலும் பெரியவர், தேவ தூதரிலும் பெரியவர், அவர் தேவனே. ஆனால் சற்று சிறியவனாகிய மனுஷனை போல ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? இந்த மனுஷனை மீட்கும்படியாக, இந்த பாவ சரீரத்திலிருந்து அவனை மீட்டு அந்த மகிமையின் சரீரத்தை அவனுக்கு தரிப்பிக்கும்படியாக. ஆண்டவர் ஆதாமையும் மேவாளையும் உண்டாக்கின போது மகிமையின் சரீரத்தோடு கூட தான் அவர்களை உண்டாக்கினார். ஆகையால் தான் இந்த 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் கடைசி வசனம் சொல்கிறது, அவர் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார். ஆனால் அடுத்த அதிகாரத்திலே அவர்கள் பாவம் செய்த போது, நான் நிர்வாணியாய் இருக்கிறேன், ஆகையால் நான் உம்முடைய சத்தத்தை கேட்டு பயந்து என்னை ஒழித்துக் கொண்டேன் என்று ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிடும் போது சொல்லுகிறார். உன்னை நிர்வாணி என்று சொன்னது யார் என்று ஆண்டவர் கேட்கிறார். நான் உன்னை நிர்வாணியாக படைக்கவில்லையே, நான் உன்னை மகிமையினாலே மூடி இருந்தேனே, அந்த மகிமை நீ இழந்து விட்டாயோ? அதுதான் இங்கே சங்கீதம் 8:5 நாம் வாசிக்கும் பொழுது, தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினேன், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினேன். ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டியிருக்கிறார். நான் பிதாவானால் எனக்கு கொடுக்கிற மகிமை எங்கே? நான் தெய்வமானால் எனக்கு கொடுக்கிற கனம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். அவருக்குதான் கனமும் மகிமையும் உரித்த ஆகும், அவருக்குரியது அது. ஆனால் அந்த மகிமையும் கனத்தினாலும் தான் மனுஷனை அவர் என்ன செய்திருக்கிறாராம்? முடிசூட்டி வைத்திருக்கிறாராம்.
ஒரு கிரீடமாக நமக்கு வைத்திருக்கிறார். ஆகையால் இந்த மகிமையின் முடிவை தான் நமக்கு ஆண்டவர் கொடுக்க சுத்தமுள்ளவராயிருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட தான் நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளிலே கர்த்தர் நம்மை அந்த மகிமைக்குள்ளாக நடத்தி செல்லுவார் என்கிற அந்த மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுவேன். அந்த மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59 அதிகாரம் 19 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 59:19 நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்ரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. கடைசியாய் மகிமையான ஒரு முடிவை, மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு முடிவை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னான். அவருடைய மகிமைக்கு பயப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்மை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி இருக்கிற தேவன், கனமும் மகிமையும் அவருக்குரியதாய் இருக்கிறபடினாலே அவருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய ஜீவியத்திலே இருக்கும் என்று சொன்னான். அந்த பயம் நம்மை முடிவிலே எங்கே கொண்டு போய் நிறுத்தும்? அந்த மகிமையிலே கொண்டு போய் நிறுத்தும். நமக்கு ஒரு மகிமையான ஒரு முடிவை அந்த பரலோக ராஜ்யத்திலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 9 அதிகாரம் 23 வசனத்தை நான் வாசித்து முடிவு செய்ய விரும்புகிறேன். ரோமர் 9 அதிகாரம் 23 வசனம். தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கு என்ன என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். ஆகையால் 2 விதமான பாத்திரங்களை குறித்து இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். 2 விதமான பாத்திரம். ஒன்று மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரம். 2வது அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினேன் பாத்திரம். 2 விதமான மனுஷரை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். அழிவுக்கு ஏற்படுத்தப்பட்ட, அழிவுக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு பாத்திரம், அது கோபாக்கினைக்கு உண்டானது. ஆனால் இன்னொன்று மகிமைக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு கிருபையின் பாத்திரம், கிருபா பாத்திரம். ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? நம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த சுத்தமாயிருக்கிறார். தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை. அப்படியானால் இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை நம்மேலே ஊற்றின அந்த தேவன் அந்த மகிமையின் முடிவை நமக்கு கொடுக்கும்படியாக அவர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரம். இத்தனை நல்ல ஒரு வார்த்தை பாருங்களேன். தேவ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை. அவருக்கு பயந்து இருக்கிறவர்கள், அவருடைய மகிமைக்கு நாம் பயந்து இருக்கும் போது, நான் மகிமையை இழந்ததினாலே பயந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆதாமை போல அல்ல, பிந்தின ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்ட ஜனமாகிய நாம் கிருபா பாத்திரங்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்படி கிருபையினாலே தானே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட கிருபா பாத்திரங்கள் நாம் மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்டிருக்கிறோம், மகிமைக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் அந்த மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த மகிமையான ஒரு முடிவை
நாம் பெற்றுக்கொள்வதற்கு மகிமை நிறைந்த அந்த தேவனுக்கு தேவ பயத்தோடு கூட பக்தியோடு கூட நாம் நடந்து கொள்வோம் என்று சொன்னார். முடிவிலே அவர் மகிமையிலே நம்மை ஏற்றுக்கொள்வார். முடிவிலே அவர் தம்முடைய மகிமையிலே ஏற்றுக்கொள்வார். மகிமையாய் அவர் வரும்போது நம்மை ஏற்றுக்கொள்வார். இல்லையானால் நாம் மரிக்கும் போது முடிவிலே நம்மை மகிமையில் ஏற்றுக்கொள்வார். நமக்கு ஒரு மகிமையான ஒரு முடிவு உண்டு என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இருளிலிருந்து ஒரு முடிவை உண்டாக்குகிற தேவன் நமக்கு ஒரு இளைப்பாறுதலின் முடிவையும் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆனால் கடைசியிலே ஒரு மகிமையின் முடிவை கொடுக்கிறார். அந்த மகிமையின் முடிவை பெற்றுக்கொள்ள நாம் யாவரும் கிருபா பாத்திரங்கள். மகிமைக்காக அந்த மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான்களாக பாத்திரவதிகளாக கர்த்தர் நம்மை எல்லாம் மாற்றினாரே, எத்தனை பெரிய கிருபை. நாம் அவருக்கு பயந்து நடக்கும் போது முடிவிலே மகிமையிலே நம்மை ஏற்றுக்கொள்வார். அந்த நம்பிக்கையோடு கூட நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வசனத்தின்படியாக உன் முடிவை பற்றி எனக்கு நம்பிக்கை உண்டு. ஆண்டவரே, என் முடிவை பற்றி எனக்கு நம்பிக்கை உண்டு. இருளான வாழ்க்கையில் இருந்து ஆண்டவரே எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிற ஒரு முடிவு, ஒரு மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு முடிவு நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறேன். ஆகையால் நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, உடைய சமூகத்தை நாடி 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 உமக்கு பயந்து ஜீவித்திருக்கு எங்களுக்கு உதவி செய்யும் என்று கண்களை மூடின ஒரு நிமிடம் செவிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நடப்பிதாவே, அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாவே, எங்கள் முடிவை பற்றி எங்களுக்கு நம்பிக்கை உண்டு ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி எந்த ஒரு காரியத்தின் ஆரம்பத்தை காண், அதன் முடிவு அது நல்லது என்று எழுதப்பட்டிருக்க. ஆரம்பம் அற்பமாயிருந்தார், முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆகையால் எங்கள் முடிவை குறித்து இந்த நாட்களிலே நீர் பேசியிருக்கிறதற்காக இருளான வாழ்க்கையிலே சத்தத்தை எங்களிலே குமுற பண்ணி பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் காணத்தக்கதாக அதிக வரவாக்கூடாமா எங்களுக்கு நீ கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் கேட்கிறதான தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலே அந்த இருளானது நீங்கி ஒரு வெளிச்சம் தோன்றும் போது அது விடியற்கான வெளுப்பை போல அவர்கள் பிரகாசிக்கட்டுமே. உடைய மகிமை அவர்கள் மேலே ஆண்டவரே உதிக்கட்டுமே. மகிமை உதித்தும் அது பிரகாசிக்கட்டும். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பிரகாசமாய் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிறவர்களின் முடிவு மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாகும். ஆண்டவரே, எவ்வளவு காலங்கள் கண்ணீரோடு துக்கத்தோடு வேதனையோடு கடந்து சென்று எல்லா காரியத்திற்கும் ஒரு முடிவுண்டாகி ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். முடிவிலே ஒரு மகிமையின் ஜீவியம் எங்களுக்கு உண்டு என்ற ஒரு நம்பிக்கைக்குள்ள நாங்கள் உமக்கு பயந்து ஜீவிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.